விஷுவல் உள்ள முன்னாடி மேடம் சேர்ந்தவங்க மேடம் சேர்ந்தவங்க மேடம் சேர்ந்தவங்க ஆட்டா முன்னாடி அம்மா முன்னாடி விடுங்கண்ணே மேடம் சேர்ந்தவங்க சிமன் சார் இங்கே பாருங்க சார் சிமன் சார் இங்கே பாருங்க சார் அண்ணா இந்த பக்கண்ணா மீடியா நிறைய ஒரு 2 நிமிஷம் நிறைய இருக்காங்கண்ணா ஆமாம் அப்படியே வச்சிருங்கண்ணே அண்ணா அண்ணா அப்படி பாருங்கண்ணே அப்படியே இருக்குண்ணே அண்ணா ஒரு ரவுண்டு பாருங்கண்ணா அப்படியே சுற்றி ஸ்டார் தொகுதி தானே அதெல்லாம் ஓகேண்ணா தேங்க்ஸ் போடா மாற்று லைவ் கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன் எவ்வளோ நம்பர் ஓடுதுன்னு பாரு செல்வா அண்ணன் கையெழுத்தெல்லாம் கையை சொல்லி சொன்னேன் கொடுத்துட்டாரு கையெழுத்தெல்லாம் கையெழுத்து போட்டு கொண்டு வந்துருக்கேன் ஓகே சார் ஓகே சார் அண்ணா வெளியே வர்றாரு அங்கே தெரியாது நான் உள்ளே இருக்கிறேன் செல்வா பேக் எடுத்துகிட்டு வெளியே வரான் உறுதிமொழி எடுக்கிறத நான் விஷுவல் எடுத்துக்கிறேன் அண்ணா உறுதிமொழி எடுக்கிறத விஷுவல் எடுக்கிறேன் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் உள்ள இடமுறை வேட்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள சட்ட விதிகளுக்கு நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடு கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழுமுதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் உயிர்ப்பால் ஊற்றிய என் தாயின் மீதும் அறிவிப்பால் ஊற்றிய என் தாய் தமிழ் மீதும் என் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற என் உயிர் தலைவன் மேதகுரை பிரபாகரன் மீதும் உறுதியேற்று ஏற்கிறேன். சைடில் போங்க நீங்கள் கணிதா பில்லு வேற யாரும் தட்டிடாம அங்கே ஒரு ஆள் நீங்கள் யாரும் தட்டிடாம இதில் உட்கார்றதா? ஆமாம் தம்பி இழுக்காத வர ஆடுது மைக் ஆடுது வயரை கழட்டி விடு. அம்மா உட்காருங்க தாயே. தள்ளி அதிமுக தேர்தல் வாக்குறுதி மறுபடியும் மீண்டும் அந்த மகளிருக்கு வந்து 8000 கூப்பனை
அதுக்கப்புறம் இலவசங்கள் நிறைய அறிவிச்சிருக்காங்க. அந்த அதிமுகவுடைய அறிக்கை எப்படி பாக்குறீங்க? ஏற்கனவே அறிவிச்சதையும் திமுகவுடைய அந்த தேர்தல் அறிக்கை எப்படி பாக்குறீங்க? 8000 வந்து மகளிருக்கு கூப்பன், அது வந்து என்ன வேணாலும் வாங்கிக்கலாம், ஃப்ரிட்ஜ் இருந்து வாங்கிக்கலாமா? அதுக்கப்புறம் வந்து போன தடவை மின்சார கட்டணத்தை வந்து சொன்னாங்க, அதெல்லாம் நிறைவேற்றல. ஆனா புது வாக்குறுதி கொடுத்துருக்காங்க, எப்படி பாக்குறீங்க? என்னது அதான் 8000 மகளிருக்கு வந்து நாங்க உரிமை தொகை கொடுக்குறோம். வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு 8000 கூப்பன். அதுக்கப்புறம் மகளிர் தொகை வந்து 1000 கூட்டி 2000 கொடுக்குறது. இது போல பல இலவசங்கள் அறிவிச்சிருக்காங்க. தாவேக்கா விட ஒரு அதிகமாக அறிவிச்சிருக்காரா அப்படின்ற ஒரு பேச்சு நீங்க எப்படி பாக்குறீங்க? வேதனையோடு ஒரு சிரிச்சுக்கிறேன். இந்த மண்ணின் மகனா, இந்த மண்ணையும் மக்களையும் பேரணும் என்று நேசிக்கிற ஒரு மகனா சிரிக்கிறேன். இப்போ ஐயா சொல்கிறாங்க, ஒரு டோக்கன் தருவோம், ஒரு 8000 ரூபாய்க்கு நீங்கள் எதை வேணாலும் வாங்கிக்கலாங்கிறாங்க. நாங்கள் இழந்த மானத்தை வாங்க முடியுமா சொல்லுங்கள்? இந்த மலையை வாங்க முடியுமா? நீங்கள் வெட்டி வித்த மலையை, அள்ளி வித்த மணலை வாங்க முடியுமா? நீங்கள் திறந்து வச்ச சாராயத்தை குடிச்சிட்டு செத்துருக்கான்ல என் அப்பன் சித்தப்பேன், என் மாமச்சி, அண்ணன் தம்பி, அவனோட உயிரை வாங்க முடியுமா? எதுக்காக இந்த இனத்தின் மானத்தை இப்படி ஏலம் விடுவீங்க? அவர் வந்தால் 10,000 தருவான்றாரு, நீங்கள் 2000ன்றீங்க, 8,000ன்றீங்க. அப்புறம் வங்கி கணக்கில் 3000 போடுன்றீங்க, அவர் 2500ன்றாரு. படிச்சுட்டு வேலை இல்லாதவனுக்கு 4000 கொடுக்குறேங்கிறது எப்படி? வேலை கொடுக்குறேங்கிறது தானே தலைவன், வேலை கொடுக்குறதானே ஆட்சி. அது எப்படி? சாராய கடை மூடுவேன்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. டாஸ்மார்க் கடையை திறந்து வச்சுட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு, நாட்டுக்கு நல்லது, அதெல்லாம் என்ன இருக்கு? மக்களை குடிக்க வச்சு அந்த காசை எடுத்து ஆட்சி செய்யற ஆட்சி எப்படி? இது எப்படி நம்ம சகித்துக்கிறது சொல்லுங்க? எவ்வளவு கொடுமையான ஒரு ஆட்சி முறை. 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. இப்ப நீங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் அறிவிக்கிறதுக்கு நீங்க அதெல்லாம் நிறைவேற்றணும்னா மறுபடியும் நீங்க பல லட்சம் கோடி கடன் வாங்குவீங்க. 1 லட்சம் கோடி வட்டியை கட்டுறீங்க. நாட்டினுடைய நிதிநிலையே ஒவ்வொரு ஆண்டும் நீங்க பட்ஜெட்டு 3 லட்சம் கோடி தான். 1 லட்சம் கோடி வட்டி போயிடுது. மறுபடியும் இன்னொரு இவ்வளவு நீங்க சொல்றதெல்லாம் நிறைவேற்றணும்னா அது இன்னும் 2 லட்சம் கோடி வட்டிக்கிட்ட வரும். 20 லட்சம் கோடி கடன் ஆக்குவீங்க. அப்ப எப்படி? வீட்டு அடமான வச்சு எங்க அப்பா வாங்குவான், நாட்டு அடமா வச்சு நீங்க வாங்குறீங்க. எதை ஈடா வச்சுக்கிட்டு இந்த கடனை பெறுறீங்க? என் மண்ணின் வளத்தை, மக்களின் நலத்தை, நாட்டை வேற எதை அடமான வைக்கிறீங்க? எதனால கொடுக்குறான்? உங்களுக்கு எதை நம்பி கொடுக்குறான்? கடனை வாங்கி கடனின் வளர்ச்சியை மட்டும் வளர்ச்சின்னு காட்டினா எப்படி? இது கடன் வாங்கி நிறைவேற்றின ஒரு நலத்திட்டம் சொல்லுங்க. கல்வி தரமா இருக்கா? மருத்துவம், குடிநீர், தடையற்ற மின்சாரம், தரமான போக்குவரத்து, நல்ல சாலை, மழைநீர், கழிவுநீர் வழிந்தோட வாய்க்கா, ஒவ்வொரு ஆண்டும் மக்களை வெள்ளத்தில் மிதத்து விட்டு வெள்ள நிவாரணம் கொடுக்கறதில்ல ஆட்சி. வெள்ளத்தில் பாதிப்பு ஏற்படுத்தாத அளவிற்கு மழைநீர், கழிவுநீர் வழிந்தோட வசதி ஏற்படுத்தி கொடுத்து மக்களை பாதுகாப்பது ஆட்சி. ஒவ்வொரு ஆண்டும் வெள்ள நிவாரணம். ஏன்? எந்த மாதிரி கொடுமை இது? யாரு கேட்டது இலவசம்? இதே ஐயா ஸ்டாலின் பேசினது இருக்கு. எதிர்கட்சியா இருக்கும்போது இலவசங்களை மக்கள் விரும்பல, அதை எதிர்பார்க்கல, அவங்க வேலை தான் கேட்கறாங்க அப்படின்னு பேசினது இருக்கு. இப்ப நீங்க திருப்பி அதே செய்றீங்க. ஒரு இனத்தின் மகனா நான் இலவசத்துக்கு கையேந்தது 1000-500 கையேந்தத தன்மான இழப்பா, இனமான இழப்பா கேட்கிறேன். அப்படிதான் பாக்குறேன், அவமதிப்பா பாக்குறேன். இது எந்த மாதிரி ஆட்சி முறை? சரி, இப்படியே கொண்டு போய் எங்க நிறுத்துவீங்க? இப்ப 10 லட்சம் கோடி கடன், இன்னொரு 5 ஆண்டு யாராவது வர்றீங்கன்னு வச்சுக்கிறீங்க, இதுல இந்த இலவசக்காரங்க யாராவது வர்றீங்க, என்ன நடக்கும்? கொடுமை. இது எப்படி இந்த அறிவு சமூகம் ஏற்குது? எப்படி ஏற்குது? ஒரு நேர்மையான ஆட்சி, நல்ல ஆட்சியை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மக்களுக்கு இதையும் அதையும் கொடுக்குறேன்னு சொல்லி ஏன் ஏமாத்தணும்? ஒரு மிக்சி, கிரைண்டர், ஃப்ரிட்ஜு இது கூட வாங்கிக்க முடியாதா? வேட்டி சேலை, 1 லிட்டர் எண்ணெய், 1 கிலோ பருப்பு, இது கூட வாங்கிக்க முடியாதா? ஒரு அடிப்படை தேவை நிறைவேற்றிக் கொள்ள முடியாத ஏழ்மை வறுமை. அந்த அளவு கூட வருவாய் இல்லை. ஒரு நாளைக்கு 30 ரூபா 60 ரூபாவோட சம்பாரிச்சு கொடுக்குற அளவுக்கு எங்க ஆத்தாளப்புக்கு, எங்க அக்கா தங்கச்சிக்கு வருவாய் இல்லை. என்ன கொடுமை இது? எங்க கொண்டு நிறுத்துவீங்கன்னு சொல்லுங்க. மலை இல்லை, மணல் இல்லை, மரங்கள் இல்லை. கொடுமை.
கொடுமை. மதுக்கடை விஷயத்துல வரும்போது அது ஒரு 50% பெறாத அந்த மதுவுக்கு அடிமையானவங்களா இருக்காங்க சார். அவங்களுடைய உணர்வுகளை மதிச்சு அந்த கடைகள் எல்லாம் மூடாம வச்சிருக்கோம்னு. எனக்கு கொலை செய்யறது பிடிக்குது, எனக்கு எல்லாரையும் கொலை செய்யறது பிடிக்குது. என்னோட உணர்வுக்கு மதிப்பளிச்ச அனுமதி தெரியலா, எல்லாரையும் கொண்டுகிட்டே வரேன். என்னது சொல்லுங்க. இப்படி ஒரு பேசலாமா? இப்படி ஒரு பேசலாமா? ஒரு கற்றறிந்த சான்றோர்கள் ஆன்றோர்கள் வாழ்ந்த மண்ணில் முதலில் பண்பட்டு நாகரிகம் அடைந்த ஒரு சமூகத்தின் பிள்ளைகள் இப்படி பேசலாமா சொல்லுங்க. கூடி எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஒரு தவறு சரியாயிருமா? உங்ககிட்ட கேட்குறேன். எல்லாருமே நீங்க படிச்சவங்க, கற்றறிந்த உலகத்தை பார்க்குறவங்க, எல்லாரும் சேர்ந்து செஞ்சா ஒரு தவறு சரியாயிருமா? எப்படி? ஒருத்தன் தனியா செஞ்சா ஒரு சரி தவறாயிருமா? என்னது கொடுமை? நீங்க குடிக்கிற 2 கோடி மக்கள் குடிகாரர்களா இருக்கிறாங்க, குடி நோயாளி. அப்படி சொல்லக்கூடாது. நீங்க மது பிரியர்களா இருக்கிறாங்க. அவங்க வாக்கு வராதுன்னு தானே நீங்க முதல்ல 2016 மதுக்கடையை மூடுவேன்னு அவங்க சொன்னாங்க. ஐயா ஸ்டாலின், ஐயா கருணாநிதி எல்லாம். அந்த அப்பா அவங்க தோத்துட்டாங்க. அதுக்கு என்ன காரணம்? இந்த மது, நீங்க சொல்ற மது பிரியர்கள் ஓட்டு போடலை, வாக்கு செலுத்தலை அப்படின்னு அந்த கோரிக்கை விட்டாங்க. வந்தால் நாங்கள் கையெழுத்து மதுக்கடையை மூடுவோம்னு ஐயா கருணாநிதியிலிருந்து, தம்பி உதயநிதியிலிருந்து, அம்மையார் கனிமொழியிலிருந்து, ஐயா ஸ்டாலினிலிருந்து 4 பேரும் பேசுனது இருக்கு. ஏன்னா நான் போட்டுக்காட்டேன். அதிகமாக இளம் உதவியில் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடுன்னு அம்மையார் கனிமொழி பேசுனது. அப்போ 2 லட்சம் இருந்தா இப்ப 6 லட்சம். நீ கள்ளச்சாராயம் குடிச்சவனுக்கு 10 லட்சம் கொடுத்து ஊக்கப்படுத்தினவங்க தானே. காய்ச்சறது குற்றம், குடிக்கிறது குற்றம். சட்டப்படி 10 லட்சம் கொடுத்து அங்கீகரிக்குது ஒரு அரசு. அவன் வீட்டு வாசல்ல போய் நின்று உன் பிள்ளையை நான் படிக்க வைக்கிறேன், உன் வீட்டுக்கு ஒரு அரசு வேலை கொடுக்குறேன்னு நாட்டை பாதுகாக்க எல்லையில் நின்று செத்து வந்தவனுக்கு 10 ரூபா கொடுக்கல, ஒரு மாலை பொறுத்தலை. ஏன் யாருக்குமே கோபம் வர மாட்டேங்குது? ஏன்? எதனால? 13 தலைமுறைக்கு ஒரு தடவை மரபணு மாறி போயிரும்ன்றான். நமக்கு மாறி போயிடுச்சு. ஒவ்வொரு 13 தலைமுறைக்கு ஒரு தடவை புதுப்பிக்கணும். அதுக்கு இருக்கிற ஒரே மருந்து வரலாறு தான். வரலாறு ஒன்று தான் அவன் மரபணுவை புதுப்பிக்கும். நான் யாருங்கிறத மறந்து போனதுனால நான் யாரு, என் மரபணு என்ன? சரணடைஞ்சிருந்தா இந்த உயிரோடு இருந்த ஆண்டுக்கலாம் என் பாட்டை மருது வாண்டி போடா. சரணடைஞ்சு வாழ்றதுக்கு சண்டைட்டு சத்திரண்டான்னு தூக்குல தூங்கினான். தீரன் சின்ன மேல கப்பம் கட்டிட்டு ஆளுன்னா எவனாட்டால எவன்டா உரிமை இருந்து தூக்குல தொங்கினான். என் பாட்டன் சேதுபதி 1 ரூபா ஒப்புக்கு ஒரு சல்லி காசு கப்பம் கட்டிட்டு நாட்டால் உன்னை விடுதலை செய்யறேன்னா செயல இருந்து செத்தாலஞ்சாவனையே 1 பைசா கட்ட மாட்டேன்னு, ஒரு செல்லா காசு கூட கட்ட மாட்டேன்னு செத்தான். அந்த பரம்பரையில் வந்தவனா நான்? சொல்லுங்க. ஒரு கைம்பெண் புருஷனை இழந்து, என் பாட்டை முத்துவிடனா தவிர இழந்த ஒரு கைம்பெண் மூளையில் உட்காந்து மூக்க சிந்திட்டு வெள்ளச்சலை பார்த்தாமே பிள்ளையை கூட்டிகிட்டு போய் இன்னொரு பாட்டன் போய் தாயை போய் வாங்கி போயிட்டு கோபால் நாயக்கர் கோட்டையில் போய் மக போல இருந்த அடைக்கலம் பெற்று ஐதரில் திப்பு சுல்தான் மதுரை வாங்கி இழந்த நிலத்தை மீட்டு போரிட்டு மீட்ட மரத்தி மக்கள் நம்ம இந்த கொடுமை எங்கே போய் சொல்றது? ஏன் உன் பரம்பரை நிலத்தை என்ன பட்டு போச்சா? என்னாச்சு? மானத்தை ரோசத்தை அடமானம் வைக்கிற ஈன கூட்டமாயிட்டோமா? எதுக்கு கையெந்திர? இப்ப சரி உங்க கொடுக்கட்டும் 5000. என்ன உன் பரம்பரை சொத்து நீ கர்ண மகாராசா வித்துப்பிட்டு கொடுக்க போற? எங்கிருந்து கொடுப்ப? உங்க அப்பம்ட்டு காசா இல்லை எங்க அப்பம்ட்டு காசா? என் வரியிலிருந்து தானே கொடுக்கணும். அந்த வரி எங்கிருந்து எடுப்பேன்? அத்தியாவசிய பொருள் இருந்து எடுப்பேன். மின் கட்டணும், பஸ் ஓசியாவன் கேட்டேன், தரமான பஸ் தான் கேட்டேன். நான் கேட்கறதுக்கு பதில் இருக்கா? ஓட்டுநருக்கு நடத்துனருக்கு சம்பளம் எங்கிருந்து கொடுப்பேன்? யார் காசுல கொடுப்பேன்? பஸ் பழுதாயிருச்சு, எந்த காசுல சீரமைப்பேன்? எரிபொருள் யார் காசுல இருப்பேன்? மறுபடியும் எங்க காசுலாம்? அது எங்கிருந்து எடுப்ப? ஒவ்வொரு பட்ஜெட்லையும் பற்றாக்குறை பட்ஜெட்டு. அப்புறம் அதுக்கு நீ இப்படி அறிவிச்சுக்கிட்டு இருக்க? எப்படி? ஒவ்வொருத்தரா இல்ல, அப்படி சொல்லாதீங்க. நீங்க அப்படி சொல்லாதீங்க. ஏன் நீங்க அப்படி சொல்றீங்க? எல்லாரும் விரும்பி குடிக்கிறாங்க, திறக்கணும்ன்ற மாதிரி இருக்குது. அப்புறம் தினம் பாலியல் தொல்லை நடக்குது. 6 வயசு குழந்தை, 60 வயசு அம்மா, அவங்க விரும்புறாங்க. விபச்சார விடுதியை திறந்துருவோமா? சொல்லுங்க. திறந்துருவோமா? இந்த பாலியல் குற்றம் குறைஞ்சிரும். திறந்துருவோமா? உங்களுக்கு கஷ்டமா இருக்குல்ல? அப்புறம் இலவசத்தை விரும்புறாங்கன்னா நீ அந்த ஏழ்மை விரும்பின ஏன் வச்ச? 60 ஆண்டுகளா ஆண்டில 1 கிலோ அரிசிக்கும் 1 கிலோ வெள்ளத்துக்கும் ஏன் கையேந்த வச்ச? அவனே வாங்கிக்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை கொடுக்க முடியாதா? சொல்லுங்க. ஒரு அரிசி பருப்பு வேட்டி செல்ல கூட வாங்க முடியாது. தன் காலில் நிற்கிற ஒரு தற்சார்பு வாழ்க்கையை என் மக்களுக்கு கொடுக்க முடியாதா? அந்த ஏழ்மை வறுமையில ஏன் வச்சா? 60 ஆண்டுகளா ஆண்டு வச்சிருக்க நீ. என்னது நல்லாட்சி? என் மக்களை கையேந்திர நிலைக்கு நான் சொன்ன கோச்சுக்குருவியா பிச்சைக்காரன்னு. நான் கையேந்திர என்ன சொல்றீங்க? பிச்சைங்கிறீங்க. நான் திரள் நிதின்னு கேட்கறதுக்கு மக்கள்கிட்ட கேட்குறேன். மேல அன்பு இருக்கு கொடுக்குறான்.
நீ திருட்டு நிதி வச்சுக்கிட்டு கட்சி நடத்துற. நான் திரள் நிதியில மக்கள் காசுல இருந்து மக்கள் இயக்கம் நான் மக்கள்கிட்ட இருந்து வாங்கி நடத்துறேன். அதையே நீ கவலைப்படுத்துற, பிச்சை எடுக்கிறான் சீமான்ற. அப்ப நீ என் மக்களை, ஒட்டுமொத்த நாட்டு மக்களை கையேந்த வச்சது பிச்சை இல்லாம எப்படி இலவசமாகும்? எப்படி இலவசமாகும்? யாராவது உங்ககிட்ட ஐயா எங்களுக்கு இலவசமா பஸ் ஓட்டுங்கன்னு கேட்டாங்களா? ஐயா எங்களுக்கு இந்த தேர்தல் வருது, இங்க வருங்க ஒரு டோக்கன் கொடுங்க, நாங்கள் அதை வாங்கிக்கிறோம்னு கேட்டாங்க. நான் சொல்லுங்க, கேட்டது யாரு? ஆசிரியர் ஊதிய உயர்வு, மருத்துவர் ஊதிய உயர்வு, செவிலியர் ஊதிய உயர்வு, பணி நியமனம், வேளாண்குடி மகன் உரிய விலையை கொடுத்து கொள்முதல் செய்ய நெல்ல, அதானே கேட்குறேன். போக்குவரத்து தொழிலாளர் பழைய ஊதியம், ஆசிரியர் பணி நியமனம். கேட்கறத கொடுக்க மாட்டேங்கிறிய. வீதியில் நின்று போராடுற கோரிக்கை ஒன்று கூட நிறைவேற்றப்படலை. யாராவது ஒவ்வொருத்தரா கேட்கணும். மதுப்பிரியர் எண்ணிக்கை நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே இருக்கு. இந்த நிலையில நீங்க மதுக்கடையை மூடு அப்படிங்கிற ஒரு வாக்கு அவருடைய வாக்கு கிடைக்காம போகுமே, அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லையா? நான் அப்படி கவலைப்படுறவனா இருந்தா நான் பதவிக்கு வரணும், இது சரி பண்ணணும், இப்படி பணத்தை சம்பாதிக்கணும்னா எனக்கு எவ்வளவு பேரம் பேசி கூப்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்கள் மனச்சான்று சொல்லுங்க. ஒரு விழுக்காடு 2 விழுக்காடு இருக்கவங்களுக்கு எவ்வளவு வாய்ப்பு கொடுக்கும்போது எனக்கு கூப்பிட்டுருப்பாங்க. நான் ஒன்று கேட்குறேன், நான் என்ன என் மக்கள்கிட்ட சொல்கிறேன்னா, சாதி வேணுங்கிறவன் அங்கிட்டு நில்லு, எதையாவது சாதிக்க வேணுங்கிறவன் என்கிட்ட வா. சாதி பார்த்து போட்டாத, ஏன்னா என் தத்துவம் என் சத்தியம் செத்துரும். மதம்தான் வேணும்னா அங்கிட்டு போ, மனிதம்தான் வேணும்னா எங்கிட்ட வா, மனிதநேயம் வேணும்னா எங்கிட்ட வா. உங்களுக்கு புரியுதா? இந்த கோட்பாட்டை வச்சு தான் நான் முன் வைக்கிறேன். குடிக்கிற மக்களின் ஆட்சி, அந்த வாக்கை எனக்கு வேணாம். குடிமக்கள், தமிழ் குடிமக்கள் இருக்கிறான்ல, அவன் வாக்கு தான் எனக்கு வேணும். நீ நிதானம் இழந்து போதையில் இருக்கிறவன் என்ன சிந்திச்சு உனக்கான தலைவனை தேர்வு செய்வ? மயங்கி நிற்கிற நீ எப்படி உனக்கு எவன் குவார்டர் கொடுக்குறானோ, பிரியாணி சாப்பாடு கொடுக்குறானோ அவனுக்கு போட்டு போயிடுவேன். அப்புறம் படுத்து எழுந்திரிச்சாதான் எவனோ அயோக்கிய பணுக்கு போட்டோம்னு தெரியும். அப்புறம் அடுத்த அதை மறக்க ஒரு குவார்டரை குடிப்பேன். அது குவார்டர் கூட சொல்லக்கூடாது, வீரனை உள்ள முழுங்குவேன். நீ இப்படி இருக்கிறது, அதை எப்படி ஒரு நாட்டை நல்வழி நடத்துகிற சமூகமாக இருக்கும்? உழைக்கிற திறனற்று போய், சிந்திக்கிற திறனற்று போய், உடல் உறுப்பு ஆர்கன்லாம் செத்து போய், அவன் இளம் விதவைகளை உருவாக்க அவன் திறனற்று போயிடான். இப்போ நாங்கள் உழைக்கிறதுலேருந்து வெளியேறி சோம்பி பண்ண வட இந்தியனை கூட்டிகிட்டு வந்து உழைப்பின் தேவை அப்படியே இருக்குது, அதை நிறைச்சிடுறேன். 1.25 கோடி 1.5 கோடி வந்துட்டான். SIRல அவனுக்கு வாக்க கொடுத்துட்டான். விளங்குதுன்னு நினைக்கிறேன். ஓட்டை கொடுத்தவொடனே அரசியலும் அதிகாரமும் அவன்கிட்ட போயிடும். நான் ஏற்கனவே நிலத்திலேருந்து உரிமையிலேருந்து கை கட்டி நின்றுக்கிட்டு இருக்கேன். இப்போ ஹிந்தி பேசுகிற இன்னொருத்த மாநிலமாக மாறிடும். அப்புறம் நான் எங்கிட்டு போகிறது? ஈழத்தில் அடித்து வரட்டினா இங்கே அகதி அணிக்கா இருக்கிறவன் இருந்துச்சு, இங்கேருந்து வரட்டினா நான் எந்த ஊருக்கு ஓடுறது? என்ன வேலை செய்கிற நீ? என்ன வேலை செய்கிற? மதுவை திறந்து அது எப்படி உன்னால் மனச்சான்று இல்லாமல் உங்களால் நியாயப்படுத்த முடியுது? நான் மாற்றி சொல்கிறேன், நிறுத்துறா அந்த சீமச்சாராயத்தை. என் பரம்பரையில் பண்டை காலம் தொட்டு சங்க காலம் தொட்டு என்னோட இருக்குது. எங்கள் அவையும் அதிகமானும் கல்லுண்டாங்கன்னு இருக்குது. என் இயற்கையில் மூலிகை சாறு இருக்குது. என் பனைங்கிற என் தாயிலிருந்து வர மார்பு பால் இருக்குது. என் தாயின் மாரில் பால், என் பசுவின் மாரில் பால், என் பனை தென்னையின் மாரில் பால், ஒரு கலப்படம் இல்லாத தூய பால். அதில் இருக்கிற போதையில் அதில் இந்த ஆல்கஹால் குறைவு. அது எப்படி பார்த்தாலும் அரசியல் அமைப்பே சொல்லுது உணவின் ஒரு பகுதின்னு. கல் மதில்ல உணவின் ஒரு பகுதின்னு. எங்கள் அப்பா நல்ல சாமி காலம்புறா கத்துறான். அதை திறந்து விடுவேன். பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறுன்னு திறந்து விட்டுருவேன். அங்கே என் பனை தென்னை இந்த ஈச்சை வாழும், நிலத்தடி நீர் உயரும், நிலம் பாதுகாப்பாக இருக்கும், என் வேளாண்குடிமாக வாழுவான். கல் குடிச்சு செத்தவில்லை, சொத்தம்பட்டை வித்ததில்லை, சரித்திர செய்தி. நீ ஏதாவது ஒரு ஆர்கன் கெட்டு போச்சுன்னு சொல்லு. அப்போ இதை முடித்து அதை திறந்துடுவேன். வேற என்ன? சாராய பொருளாதாரம் 50,000 கோடி, பால் பொருளாதாரம் 3 லட்சம் கோடி. நான் என்ன பண்ணுவேன்? தேர்வுங்க. இப்போ நீங்கள் இந்த தேவைக்கட்டையா 5-6 பண்ணையை போடுறேன், ஆடு மாட்டு பண்ணை போடுறேன், கழுதையை வளர்க்குறேன், கழுதை பால் 1 லிட்டரு 5000 ரூபா விற்கிறேன். என் பிள்ளை பயன்படுத்தினா உலகத்தில் அதிக விலை போகிறதுக்கு எருமைப்பாலும் எருமை கறியும் தான் ஏற்றுமதி செய்கிறேன். என்ன இருக்கு உனக்கு? தேவைக்கட்டையில் என் பிள்ளைக்கு வீட்டு வாசலில் அரசு விலையை கொடுக்குறேன். என்ன? பாய் பின்னுதல், கொட்டான் பின்னுதல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், நெசவு, ஆடு மலர் வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல். கவர்மெண்ட் எம்ப்ளாய். பொருளாதாரம் எங்கே இருக்குன்னு தெரியாத அலையிற நீ. சாராய பொருளாதாரத்திற்கா? தமிழ்நாட்டின் பாலின் சந்தை மதிப்பு 3 லட்சம் கோடியா இல்லையா? நீ பாலை எங்கிருந்து வாங்குற? ஆந்திராவில் இருந்து. கறி எங்கிருந்து வாங்குற? ஆந்திரா, ராஜஸ்தான்ல இருந்து. நீ ஆடு மாடு வளர்க்கல. பால் வளத்துறை இருக்கு, பால் இருக்கு, வளவுங்க. கால்நடைத்துறை இருக்கு, அமைச்சர் இருக்காரு, கால்நடைங்க. இப்போ நான் சொல்லும்போது சிரிச்சுட்டு 4 கோடி லிட்டர் பால் கறக்க ஏற்பாடு. இது குழாய் இல்லையா? குழாய் இல்லையா?
தேர்தல் பணம் கொடுக்காம நேர்மையாக நடக்குமா? மேற்பட்ட அதிகாரிகள் மாற்றப்பட்டிருக்காங்க. இதில் நீங்க தான் கேள்வி கேட்கணும். இருங்க, ஓட்டுக்கு காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற உங்க பிள்ளை என்னோட வண்டியை சோதிக்கிறாங்க. ஓட்டுக்கு காசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறவன் இதை இவங்க சோதிக்க மாட்டேங்கிறாங்க. நீ தேர்தல் ஆணையம், நீதிமன்றம், ஐயா இருங்கய்யா, ஐயா மீது மாண்புமிக்க இந்த நாட்டின் நீதி, கற்றறிந்த சான்றோர் பெருமக்கள், நடுநிலையாளர்கள், அறிவார்ந்த பெருமக்கள் இந்த இலவச அறிவிப்புகளை எப்படி ஏற்கிறாங்க, சகிக்கிறாங்க? இவ்வளவு கடன்ல வச்சுக்கிட்டு நீ என்ன இப்படி இலவசம்னு நீ அறிவிச்சுட்டு போற? ஏன் இது ஒரு பெரிய வருங்க ஜனநாயக படுகொலை. அதை கொன்னுட்டு ஒரு கேடுகட்ட பணநாயகத்தை கட்டமைக்கிறாங்க. இது எப்படி முதலாளிகளுக்கான அதிகாரம் தான் இருக்கும்? உழைக்கும் மக்கள், அடித்தட்டு மக்கள், மக்களாட்சி எங்க இருக்கும்? இது எப்படி இருக்கும்? என்னை நான் ஓட்டுக்கு காசு கொடுக்காத வண்டியை சோதிக்கிறேன். ஓட்டுக்கு காசு கொடுக்குறவனே சோதிக்கணும். ஒரு நேர்மையை என்கிட்ட காட்டுற. நீ யாரை பறிக்கிற? மிளகா முட்டை வித்துக்கிட்டு காசு கொண்டாடுறவன், மளிகை கடைக்கு சரக்கு வாங்க போறவன், அப்பனை சேர்த்துட்டு அதை போய் கட்டி மருத்துவமனையில் கூட்டிட்டு வர பணம் எடுத்துட்டு போறவன், இவங்க காசை பறிச்சுக்கிற. ஒரு தொகுதிக்கு 25 கோடி ஒதுக்குறான்னு உனக்கு தெரியுது, அதை போய் தடுக்கிறது இல்லை. 23 கட்சிகளோட கூட்டணி சேர்ந்துட்டு மகா கூட்டணி அப்படின்னு முதல்வர் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? பயம் தோல்வி பயம் எல்லாரையும் கூட்டத்தில் நிற்கிற ஒருவனுக்கு துணிவோ வீரமோ தேவையில்லை. தனிச்சு நிற்கத்தான் வீரமும் துணிவும் தேவைப்படுது. நாங்கள் என் மக்களை, மண்ணை முழுமையாக நேசிக்கிறோம், நம்புகிறோம். அவங்க நம்பலை. அதனால தலைவர்களை, இயக்கங்களை நம்புகிறாங்க, கட்சிகளை நம்புகிறாங்க. நல்லாட்சி கொடுத்தோம்னு தனிச்சு நிற்க வேண்டியதானே? எதுக்கு உங்களுக்கு சீட்டு பேரம் பேசி நோட்டு கொடுத்துக்கிட்டு எதுக்கு செய்யணும்? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. 22 கை என் ஓட்டு 36 லட்சம்னு சொல்றேன். அப்படி ஐயாவை சொல்லுங்க, அவர் ஓட்டு எவ்வளவு? இல்ல ஐயா எடப்பாடியை சொல்லுங்க. கூட்டணி வச்சு இலவசங்களை அறிவிச்சிருக்காரு அவரு. ஆமா, பயம், நேர்மை துளியும் இல்ல, அச்சம். நீங்க 5 ஆண்டு கால ஆட்சி முடிஞ்சு இறங்கும் போது ஒரு தலைவன் எப்படிப்பட்ட ஆட்சி கொடுத்தேன், என் ஆட்சி தொடரணும், என் மக்கள் விரும்புவாங்கன்னு சொல்லலை. நீங்க ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் சொல்லி தொடரட்டும், ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வாழட்டும், இப்படிதான் சொல்லிட்டு இருக்கு. நீங்க தான் விளம்பரப்படுத்துறீங்க. எதுக்கு? நீங்க இலவசம் 1000 ரூபா கொடுத்த இடத்துல அடுத்து 8000 கொடுக்குற அளவுக்கு வளர்த்திருக்கீங்க மக்களை. எல்லாம் வறுமை ஏழ்மையா வளர்த்திருக்கீங்க. இது ஒரு ஆட்சி முறை. படித்தவன் வெகுண்டு எழாம, ஒரு அறச்சீற்றம் கொள்ளாம, விழிப்புணர்வு பெற்று எழாம இந்த அநியாயத்தை சகிக்க முடியாது. முதல்ல இந்த கொடுமை முடியட்டும், நமக்கெல்லாம் விடியட்டும். ராமதாஸ் சசிகலா கூட்டணி போட்டிருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுல ராமதாஸ் நீங்க நல்லவர்னு ஒரு சமயம் விமர்சிச்சிருக்கீங்க. அதே சாட்டியத்தூர் சசிகலாவும் ராமதாஸும் வயசானவங்க கருதுக்கு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? இல்லை, அது என் தம்பி ஏதாவது சொல்லியிருப்பா. சும்மா அதில் நான் 2 பேர் மேலேயும் மதிப்பு வச்சிருக்கிறவன். எங்கள் ஐயா எனக்கு ஒரு தந்தை போல. அவர் அவர் நிழலில் வளர்ந்த பிள்ளைலாம் நான் இருக்கேன். அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் என்ன பார்ப்பேன்னா, இந்த வயசுலேயும் ஓய்வில் போய் சும்மா வீட்டில் இருக்காம ஏதோ நம்மளால முடிஞ்சதை ஒரு கருத்தை மக்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறாரு. அதுக்கு நீங்கள் பாராட்டணும். மற்றவங்களாம் ஒதுக்கி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நீங்கள் அதுவும் அவரை சாட்டித்தூர் எதுவும் சொன்னீங்கிற மாதிரி சொல்லாங்க. ஏன்னா நீங்கள் விமர்சனம் அடுத்த வாரமே வருது, அவர் விமர்சனம் வைக்கிறாரு. இல்லை, அது கண்டிக்காமல் எப்படி இருப்பேன்? சசிகலா அம்மையார் மேலேயோ ஐயா மேலேயோ எனக்கு விமர்சனங்கள் எல்லாம் மதிப்பு இருக்குது. அதோட நான் கடந்து போவேன்னு நினைக்கிறேன். புரியுதுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ உங்களை சார்ந்து இவரை சார்ந்து இல்லை. நான் என்னுடைய கால்களை நம்பி என் கனவை சுமந்துக்கிட்டு பயணம் போகிறேன். இல்லைன்னா எல்லாரும் கூட்டணி கூப்பிடும்போது போயிருக்க மாட்டேன்னா உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால அதை என் களத்தில் யார் எதிரி இல்லையோ அவங்கள புகழ்ந்து விடுன்றான். எனக்கு களத்தில் யாருன்னு எனக்கு தெரியும். அவங்களோட தான் நான் மோதுவேன். நான் எதிரியை குறிச்சிட்டு தான் பிரசவமானவன். புரியுதா? கற்பப்பையில் இருக்கும்போது எதிரி யாருன்னு தீர்மானிச்சுட்டு தான் வெளியில் வந்தவன். அதனால அது எனக்கு தெரியும் யார் எதிரின்னு, யாரோட மோதி யாரை முதல்ல வீழ்த்தணும்னு. அதனால நான் எதிரியை தேடிக்கிட்டு இல்லை, குறிச்சிட்டு தான் இறங்கினேன். கொஞ்ச நேரம் இருங்க. இல்லை, எங்கள் அம்மா ஏன் போனீங்கன்னு கேட்டேன். என் தம்பி என் தங்கச்சின்னு சொல்லும்போது ஒருத்த கூட இல்லைப்பா, வீட்டில் தனியாக உட்காந்துருந்தேன். எல்லா சொந்தக்கார பிள்ளையும் அந்த மரத்துக்கிட்ட போய் உட்காந்து பேசிட்டு இருந்துச்சுங்க. சரி, அதுகளோட போய் வாங்காத்தான் நீங்களும்னு அங்கே போய் உட்காந்துருந்தேன். நாங்கள் இருக்கிறேன். நான் சொல்கிறேன், 100 நாள் வேலை திட்டத்தை நான் எதிர்க்கிறேன்னா உங்கள் எல்லாரும் மனச்சான்றேன்னு சொல்லுங்கள். அந்த திட்டம் ஏதாவது நன்மை வைக்கிறேன்னு சொல்லுங்கள். காங்கிரஸ்காரங்க கொண்டு வந்தது நாட்டை நாசமாக்குறது. ஓட்டுக்காக பாரதிய ஜனதாவும் திமுக அந்த திராவிட கட்சியிலும் தொடர்ந்து தான். ஒரு நாடு ஒரு மக்களினுடைய மனிதனுடைய அறிவாற்றலையும் உடல் ஆற்றலையும் உழைப்பில் ஈடுபடுத்தி உற்பத்தியை பெருக்கினாதான் அந்த நாடு வாழும் வளரும். சும்மா சம்பளம் தாரேன்னா
என்ன நடக்கும்? இப்போ அந்த 100 நாள் வேலை திட்டம் வந்து எவ்வளோ நாள் ஆச்சு? நட்டு வச்ச மரங்கள் எத்தனை, தூர்வாரின குளங்கள் எத்தனை, சீரமைச்ச சாலைகள் எத்தனை? ஒன்றும் இல்லை. உங்களுக்கு தெரியும். அமைதியா இருங்க அண்ணா. அண்ணா இல்லை. இப்போ நான் என்ன சொல்றேன், ஆக்கப்பூர்வமா இப்போ நான் ரொம்ப நாளாக பேசிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் செயல்படுத்தலை. கேரளா செயல்படுத்துது. கேரளா எப்படி செயல்படுத்துதுன்னா, இப்போ நான் வந்து அப்படி செய்யணும்னு ஒரு அலுவலகம் போட்டுருவேன். நீங்கள் 100 நாள் வேலைக்குன்னா அந்த அவங்கள பதிவு பண்ணி வச்சுருப்பேன். இப்போ இவர் வேளாண்மை செய்கிறார், அறுவடைக்கு ஒரு 20 பேர் வேணும்னா கருதற்க என்கிட்ட பதிவு பண்ணிடுவார். இந்த 20 பேர் அனுப்பிடுவேன். வண்டி அவர் கூட்டிகிட்டு போகிறாரா இல்லை நாங்கள் வச்சு அனுப்பணுமா? அதுக்கு வாடகை அவர் கட்டிடணும். சாப்பாடு போட்டுருவாருன்னா போட்டுருன்னு சாப்பாடு செலவு கொடுத்துடணும். அவங்க வந்து காலையிலேருந்து போய் அந்த அறுவடையில் எவ்வளோ 1 மணி 2 மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவர் வெளியேறும்போது அந்த உழைப்புக்கான ஊதியம் 500 கொடுத்துருவார். நாங்கள் ஒரு 300 கொடுத்துருவோம். 800ஓட ஐயா கேளுங்க வீட்டுக்கு போயிடுவாங்க. அப்போ உழைப்பு, உடல் ஆற்றல், உழைப்பில் ஈடுபடுத்தப்படுது, உற்பத்தி பெருகுது, விளைச்சல் பெருகுது, வறுமை குறையுது. அதுதான் சரியாக இருக்கும். நான் வந்து அப்படி தான் செய்வேன். புரியுதா? அப்படி தான் செய்வேன். அதுதான் நான் சொல்கிறது. வெற்றி வாய்ப்பு நீங்கள் ஓட்டு போடுவீங்களா? எனக்கு அப்போ உறுதியாக வெல்லுவேன். இல்லை, அது வந்து எங்கள் அண்ணன் என்ன எதுக்காக அந்த முடிவு எடுத்தாங்கன்னு தெரியாது. எங்களோட கோட்பாடு ஒருவர் 2 தொகுதியில் போட்டி போடுறதோ, ஏற்கனவே ஒரு பொறுப்பில் இருக்கும்போது மறுபடியும் இன்னொரு பொறுப்பில், அது எங்கள் ஐயா வசந்தகுமார் நிற்கும்போது கூட நான் வந்து அதை எதிர்த்தேன். எப்படின்னா, அவர் சட்டமன்ற உறுப்பினராக நாங்குநேரியில் இருந்தார். திருப்பி கன்னியாகுமரியில் நாடாளுமன்றத்துக்கு போட்டிட்டார். அப்போ நான் என்ன கேட்டேன், உங்கள் கட்சியில் வேற ஒருத்தனே இல்லையா அந்த நாடாளுமன்றத்தில் கன்னியாகுமரியில் நிற்கிறதுக்கு, நாகர்கோவில் நிற்க? அப்படின்னா ஒருத்தர் 2 பதவிக்கு போட்டியிடும்போது இன்னொருத்தருக்கான ஜனநாயகத்தில் அந்த வாய்ப்பு நிராகரிக்கப்படுது. இப்போ 2 பதவியில் இருக்கும்போது ஒரு பதவியை வச்சுக்கிட்டு ஒரு பதவியை விலகணும். அப்போ நாங்குநேரியில் அவர் எம்பி ஆனவொடனே, பாராளுமன்றத்துக்கு போனவொடனே அது உயர்ந்த பதவின்னு அதை போயிட்டு இது விலகிட்டார். இது பதவி விலகும்போது வலுக்கட்டாயமாக ஒரு தேர்தல் திணிக்கப்படுது. இந்தியா மாதிரி ஒரு வளர நாடு, ஏழ்மை நாடு, உங்களுக்கு 28 விழுக்காடு சாப்பாடெல்லாம் படுக்க போகிறான். உங்களுக்கு தெரியுது. ஏற்கனவே இலவசத்துக்கு ஏந்திக்கிட்டு இருக்கு கையை. இந்த நாட்டில் மறுபடியும் ஒரு இடைத்தேர்தல் வலுக்கட்டாயமாக திணிக்கப்படுது, மக்கள் மீது சுமத்தப்படுது. தேர்தல் ஆணையம் மக்களின் காசுலேயே அந்த இடைத்தேர்தலை நடத்துது. இது ஏற்புடையதா இல்லை. விளங்குதா? அப்படியே நீ போகணும்னா அவர் பதவி ஆசைக்கு தானே மேலே போயிருக்காப்புல. இப்போ இந்த பதவிக்கு இந்த இடைத்தேர்தலுக்கான செலவு எவ்வளவு? 25 கோடியா? அதை கட்டிட்டு நீ பதவி ஏற்றுக்க. விளங்குதா? அப்படி இல்லைன்னா இந்த 2வது வந்தவன் நாங்குநேரியில் இப்போ ஒருவேளை எங்கள் அண்ணன் நிற்கிறாரு, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கணும்னு வச்சுக்கோங்க, அவர் வென்றுட்டாருன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ சிதம்பரம் நாடாளுமன்றத்தை விளைவார். அப்போ ஒரு வழிகட்டாயமாக இடைத்தேர்தல் வரும். இப்போ அந்த செலவு யார் ஏற்பா? அப்படின்னா நான் என்ன பரிந்துரைக்கிறேன், அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம்னு ஒரு கோட்பாடு. நான் என்ன சொல்கிறேன், 2வது ஒருத்தர் வந்திருப்பார்ல. இப்போ எங்கள் அண்ணன் 5 லட்சம் வாக்குன்னா ஒருத்தர் 4.5 லட்சம் வாக்கு வாங்கியிருப்பார். அவர் மேலே நம்பிக்கை வச்சு மக்கள் வாக்கு, அந்த மக்களின் வாக்குக்கு மதிப்பளித்து மீதி இருக்கிற 2 ஆண்டு காலங்களில் 2வது வந்தவரே நாடாளுமன்ற உறுப்பினர் தொடர்வார்னு நீங்கள் பதவியேற்க வச்சுட்டீங்கன்னா செலவு மிச்சம். சொல்கிறது புரியுது? அப்போ அதுதான் அடிப்படை மாற்றம், அமைப்பு மாற்றம். இல்லை வலுக்கட்டம்னா அவன் பதவிக்காக போனானோ அவன்கிட்ட காசை வாங்கி நடத்து, மக்கள் காசில் நடத்தாது. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? அப்படி செய்யணும். நீங்கள் இருங்க பாருங்க, இங்கே பாருங்க. நீங்கள் ஹலோ கொஞ்சம் அமைதியாக இருக்கு. நான் காரைக்குடிக்கான மகன் தான், ஒட்டுமொத்த தமிழ் குடிக்கான மகன். எனக்கு என் மண்ணுக்கு என்ன செய்யணும்னு தெரியும். மொத்தமாகவே இது வரைக்கும் நீங்கள் இப்படி பேசிட்டு இருந்தா நான் எப்படி? சரி, இங்க பாருங்க. சரி சரி, மறுபடியும் சரி, நன்றி, வணக்கம். நன்றி, மறுபடியும் சரி, மறுபடியும் வணக்கம்.